வணக்கம் திரு சுபவீர பாண்டியன். பத்திரிகை ஆசிரியர் சோ அவர்களுடைய மரண செய்தி இன்று காலை நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் நினைவுகள் ப்ளீஸ் சார். பத்திரிகையாளரும் நடிகரும் அரசியல் விமர்சகருமான சோ அவர்களினுடைய மறைவு செய்தி இந்த காலையில் வெளியாகி இருக்கிறது. அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அவர்களும் நானும் முழுக்க அரசியல் தடங்களில் கருத்து வேறுபாடு உடையவர்கள் என்பதை எல்லோரும் அறிவார்கள். நான் திராவிட இயக்க கோட்பாடுகளில் நின்று என்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறவன். அவர் இறுதி வரையில் திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் எதிராக இயங்கியவர். தன்னுடைய வாழ்நாள் முயற்சியாகவே திராவிட இயக்க எதிர்ப்பை அவர் கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். ஆனாலும் கூட நெருக்கடி நிலை காலத்தில் அவருடைய பணியும் துணிவும் பாராட்டத்தக்கன என்பதை நான் ஏற்க வேண்டும். தனக்கு பட்ட கருத்துக்களை வெளிப்படையாக எழுதக்கூடியவர். அதே நேரத்தில் அவர் நடுநிலையாளர் என்று பலரும் கருதுவார்கள். என் பார்வையில் அவர் நடுநிலையாளர் என்று சொல்ல முடியாது. இந்துத்துவ கொள்கைகளில் ஊறி நின்றவர் அவர் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவரை பொறுத்தளவு அவருடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிர்கருத்து கொண்ட நான் தொடர்ந்து துக்ளக்கை படித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்பது ஒரு செய்தி. விடுதலை புலிகளுக்கு முழுக்க ஆதரவாளர்களாக இருந்தவர்களில் நானும் ஒருவன். விடுதலை புலிகளை இறுதி வரையில் கடுமையாக எதிர்த்தவர்களில் அவர் ஒருவர். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் பல இருந்தாலும் அவருடைய எழுத்தில் இருக்கிற நையாண்டி, அவருடைய பன்முக ஆற்றல், இவற்றை நாம் மறுக்க முடியாது. சுருக்கமாக சொல்வதென்றால் அவர் தான் பிறந்த அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு கடைசி வரையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தார் என்பது என்னுடைய கருத்து. அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.